இந்தியாவின் தேசிய நாள்காட்டி எப்போனா கிபி 78. இது என்ன சொல்கிறாங்கன்னா சக ஆண்டுன்னு சொல்கிறாங்க. மார்ச் 22 லீபாண்டாக இருந்துச்சுன்னா மார்ச் 21. தேசிய நாள்காட்டி எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா மார்ச் 22 1957. தேசிய நாள்காட்டி மார்ச் 22 1947. நம்ம தேசிய கொடி எப்போ ஏற்றினாங்க? ஜூலை 22 1970. தேசிய நாள்காட்டினா 1957 மார்ச் 22. இதுதான் நமக்கு கொல்லப்போதனால சரியாக பார்த்துக்கணும். சுதந்திர நாள் ஆகஸ்ட் 15. சுதந்திர நாள் ஆகஸ்ட் 15. குடியரசு நாள் ஜனவரி 26. காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2. பாசறைக்கு திரும்புதல் ஜனவரி 29. சர்வதேச அகிம்சை தினம் எப்போனா அக்டோபர் 2 தான். 2007 இயர் 2007. கொடி காத்த குமரன் என்ற பெயர் பெற காரணமான நிகழ்வு எந்த ஆண்டு நடைபெற்றுனா 1932. திருப்பூர் குமரன். மத்திய அரசு அஞ்சல் தலை எப்போது வெளியிட்டிருப்பாங்கன்னா 2004. இவர் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர். சென்னிமலை. அரசியலமைப்பு சட்டம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 26 1950. ஜனவரி 26 1950. முழு சுதந்திர நாள் 1930 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 389. எத்தனை? 389. இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய சபை எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1946. 1946. இந்த நிர்ணய சபையில் பெண்கள் உறுப்பினர்கள் எத்தனை பேருனா 15 பேர். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 8 பேர். அதில் தலைவர் யாருன்னா அம்பேத்கர். அரசியலமைப்பு சட்டம் எழுத தொடங்கிய நாள் எப்போ அப்படின்னா டிசம்பர் 9 1946. அரசியல் அமைப்பு எழுத தொடங்கியதுன்னா டிசம்பர் 9 1946. இது முடிக்கப்பட்டது எப்போனா நவம்பர் 26 1949. அரசியலமைப்பு சட்டம் இதுவரை எத்தனை முறை திருத்திருக்காங்க அப்படின்னா 16/9/2016 101 முறை திருத்திருக்காங்க. இது 10th புக்கில் மாறுபடும். அதனால ரெண்டையுமே கவனமாக படிச்சுக்கோங்க. ஆனால் 2016 101 திருத்தம்.